நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு உண்டாவதாக. ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேதவசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். வைத்தியனே, உன்னைத்தானே குணமாக்கிக்கொள். ஆமென். இந்த இயேசு கிறிஸ்துவின் அழகிய பொன்மொழிகளுக்கு எடுத்துக்காட்டாக உலகையே கைப்பற்றிய மாவீரன் அலெக்சாந்தர் பற்றி தெரியாதவர்களே கிடையாது. கிமு 321க்குள் இவ்வுலகின் பெரும்பகுதியை கைப்பற்றிவிட்டான் தி கிரேட் அலெக்சாண்டர். கிமு 332இல் எருசலேமை கைப்பற்றியும் விட்டான். அதன் கைப்பற்றிய எருசலேமை மறுபடியும் யூதர்கள் கையில் கொடுத்து விட்டான். ஆனாலும் எருசலேமில் தனது கிரேக்க மொழி மட்டுமே ஆதிக்க மொழியாக இருக்க வேண்டும் என்பது மட்டுமே அலெக்சாண்டரின் கட்டளை. இந்த கிரேட் அலெக்சாண்டர் உலகையை கைப்பற்ற நினைத்து அதில் ஓரளவு வெற்றியும் பெற்றுவிட்டான் தனது இளம் வயதிலே. பிறகு தனது நாடு திரும்பும் வழியிலே பாபிலோனுக்கு தங்கியிருக்கும் சமயத்தில் விஷக்காய்ச்சலால் மிகவும் அவதிப்பட்டான் என்று பார்க்கிறோம். தி கிரேட் அலெக்சாண்டரை டாக்டர்கள் குழு ஒன்றும் காப்பாற்ற முடியவில்லை. முடிவில் தோல்வியும் அடைந்து விட்டார்கள். கிமு 323இல் தி கிரேட் அலெக்சாண்டர் வயது 33. அப்பொழுதுதான் இறக்கும் முன்பாக தனது தளபதிகளிடம் 3 கோரிக்கைகளை வைக்கிறார். ஒன்று, தனது சவப்பட்டியை எனது சிகிச்சை அளித்த டாக்டர்கள் குழு மட்டுமே தூக்கிச் செல்ல வேண்டும். இரண்டாவது, எனது 2 கைகளையும் பெட்டியின் வெளியே தொங்குவிட்டவாறு எடுத்து செல்ல வேண்டும். மூன்றாவது, வழி நடுவிலும் பொன் வைரங்கள் முத்துக்கள் சிதறவிட்டு இருத்தல் வேண்டும் என்கிறார். அதற்கு தளபதிகள் அலெக்சாண்டரிடம், முதலாவது நீங்கள் சொன்னது போல் செய்கிறோம், ஏன் தளபதிகளாகிய நாங்கள் உங்கள் பெட்டியை சுமந்து செல்லக்கூடாதா என்று கேட்டனர். அதற்கு அலெக்சாண்டர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? எந்த ஒரு மனிதன் உயிரையும் இந்த உலகின் தலைச்சிறந்த மருத்துவ நிபுணர்களாலும் காப்பாற்ற முடியாது என்பதை உணர்த்தும்படியாக வைத்தான். ஆம், இந்த உலகையை தன் ஒரு ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வர நினைத்ததான தி கிரேட் அலெக்சாண்டர் இவ்வுலகத்திற்கு கற்றுத்தரும் பாடம், எந்த ஒரு மனிதன் உயிரையும் எவ்வளவு மிகச்சிறந்த வைத்தியர்களாலும் காப்பாற்ற முடியாது என்பதுதான். இயேசுவும் இதையே வைத்தியனே முதலில் உன்னைத்தானே குணமாக்கிக்கொள் என்று சிம்பாலிக்காக எடுத்து சொல்லுகிறார். இந்த கப்பர்நகூமிலே இயேசு எந்த ஒரு அற்புதமும் செய்யவில்லை. ஏனென்றால் கப்பர்நகூம் செல்வ செழிப்பு நிறைந்த மக்கள் வாழ்ந்த ஒரு பட்டணம். ஆகவே தான் வானம் பரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகூமே, நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய் என்று வேதனையில் இயேசு குறிப்பிடுகின்றார். ஆகவே நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பின்பு மற்றவர்களுக்கும் இந்த சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்பதுதான். ஆமென். God bless you.